அப்போஸ்தல நடபடிகள் 18வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு. பேச முடியாத சூழ்நிலையில இத்தனை காலம் நீ இருந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில தருகிற வார்த்தை, கர்த்தர் உன்னை பேச வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ மௌனமா இருந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்க போகிறார். ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை ஒரு சூழ்நிலையில வைத்திருப்பது நம்முடைய நன்மைக்காகவும் அவருடைய தேவைக்காகவும். பவுலுடைய சரித்திரத்தை பைபிள்ல படிக்கும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். என்னவென்றால், அவன் தேவ நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பவுல் பித்தினியா தேசத்துக்கு போக அவர் முயற்சி பண்ணுவார். அவர் அதுக்காக எல்லா ஆயத்தம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டாரா? தடை பண்ணப்பட்டா. அடுத்து அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டுறார். அந்த சொப்பனத்தை பார்க்கும்போது பவுல் புரிந்து கொண்டார், மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் என்று. அவன் பாருங்க, நேத்து வர பித்தினியாவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு அப்படியே டோட்டலா மாறிட்டார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிற அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த பவுல் சும்மா கொரிந்து பட்டணத்துக்கு வரவில்லை. ஆவியானவருடைய நடத்துதலோடு ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு காணப்படுவேனாகில் கர்த்தர் என்னை ஒரு இடத்துக்கும் சும்மா கொண்டு போக மாட்டார். ஆனா இங்க வந்ததும் பவுலுடைய மினிஸ்ட்ரி அப்படி வளர்ந்து பெருகிச்சான்னு பார்த்தா ஒன்னும் இல்லை. அந்த இடத்துல ஆக்கிலா ஒரு யூதனை பார்க்கறான், அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க ஃபேமிலி கூட உட்கார்ந்துருந்து கூடாரம் செய்கிற தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறான். எதற்காக தெரியுமா? அவருடைய வேலை வருவதற்காக. தேவ நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே போல இன்னொரு முக்கியமான காரியம் தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பது. நான் பவுலை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கென்றும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதான்னு பார்த்தா இல்ல. ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நிச்சயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறாரா? கர்த்தர் தான் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறாரா? எப்படி ஆவியிலே பவுல் வைராக்கியம் கொண்டானோ அதே போல ஒரு ஏவுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் எழுப்பி விடுவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். உங்களுக்கு கர்த்தர் தந்த வார்த்தையை பேசுங்க. உங்கள் தேவன் யார் என்று பேசுங்கள். உங்க பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாமல் ஆகும். காரணம், கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுவோமா?